ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெப்ப விரிவு நாங்கள் ஒரு சாப்டர் ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம், வெப்பமானிகள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வெப்ப விரிவு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சரிதானே? ரைட், ஹெடிங் போட்டுக்கொள்வோம். வெப்ப விரிவு. ரைட், முதலாவது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது பொருட்கள் ஏன் வெப்பத்துக்கு விரிவடையுது அப்படிங்கிறது தான் முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கோம். சில பொருட்கள் ஏன் வெப்பத்துக்கு விரிவடையுது யோசிச்சுப்போம். சரியா? இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இது ஒரு பதார்த்தத்தினுடைய ஒரு சிறிய பகுதி. இந்த சிறிய பகுதியில நாங்க ஜூம் பண்ணி சில அணுக்களை பார்ப்போம். நான் இங்க கோடு கோடா போட்டு காட்டியிருக்கிறது அந்த அணுக்களுடைய அதிர்வு. அந்த அணுக்களுடைய அதிர்வத்தை நான் எழுதியிருக்கிறேன்னு சொன்னா காட்டியிருக்கிறேன். இந்த அணுக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வெப்பநிலை காரணமாக அது வெப்ப சக்தியை பெற்று அதிர்ந்துகிட்டு இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதனுடைய அதிர்வின் வீச்சம் என்ன செய்யும் சொன்னா கூடும். இதன் காரணமாக இது கொஞ்சம் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தா, எல்லா பக்கமும் கொஞ்சமாக விரிவடைஞ்சுதான் நமக்கு தோண போகுது. விரிவடைஞ்சுதா தோண போகுதுன்றதை விட விரிவடைஞ்சு காணப்பட போகுது. இது நான் திண்மத்துக்கு விளங்கப்படுத்தினேன். இதே விஷயம் திரவத்துக்கு என்ன செய்யும் சொன்னா பொருந்தும், வலிக்கும் ஓரளவுக்கு பொருந்தும். அப்ப திண்மம், திரவம், வாயு மூன்று நிலையிலையும் நாங்க ஒரு பதார்த்தத்துக்கு வெப்பத்தை கொடுக்கும் போது அது என்ன செய்யும் சொன்னா விரிவடையும். நான் பேச விளக்குதான் உங்களுக்கு சரிதானே? அப்ப இந்த விரிவை பத்தி தான் நாங்க ஃபுல்லா பார்க்கிறோம். இதற்கு காரணம் அணுக்களினுடைய அதிர்வின் வீச்சம், வெப்பநிலையோட அதிகரிக்குது. வெப்பநிலையோட அதிர்வு அதிகரிக்குதுன்னு சொன்னா, இதன் காரணமாக இதனுடைய கன அளவு அதிகரிக்குது. இதான் இங்க நடக்கிற விஷயம். சரிதானே? இப்ப யோசிப்போம். முதலாவது நாங்க என்ன செய்வோம் சொன்னா, திண்மங்களின் விரிவை பத்தி யோசிச்சு பார்ப்போம். திண்மங்களின் வெப்ப விரிவை பத்தி யோசிப்போம். சரிதானே? ரைட். திண்மங்களினுடைய வெப்ப விரிவு. சரி, திண்மங்களின் வெப்ப விரிவு அப்படின்னு நாங்க பேசும்போது சரியா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரயில் தண்டவாளங்கள். ஆரம்ப காலங்கள்ல ரயில் தண்டவாளங்கள் செய்யும் போது இப்ப இருக்கிற மாதிரி ரெண்டு தண்டவாளங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கல. ஒன்னோட ஒண்ணு ஒட்டி தான் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்பதான் அதுக்கிடையில ஒரு இடைவெளி ஒண்ணு என்ன செஞ்சுன்னா வைக்கிறாங்க. சின்ன ஒரு இடைவெளி ஒண்ணு வைக்கிறாங்க. விளங்க பேசுறது என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்க யோசிச்சோம்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில இடைவெளி எதுவுமே இருக்கல. வெப்பத்திற்கு அது விரிவடையும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இடைவெளி இல்லாதப்ப அது நெளிவுக்கு உட்பட்டுச்சு. நெளிவுக்கு என்ன செஞ்சிச்சு? உட்பட்டுச்சு. ஆகவே என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு இடைவெளியை கொடுத்து அந்த நெளிவை இல்லாம ஆக்கணும். இப்ப நீங்க இப்படி யோசிங்களே, குளிர்காலத்துல இப்ப நம்ம நாடு பிரச்சனை இல்லை சரியா? நம்ம நாடு குளிர் வெயில் இருந்தாலும், அதாவது பெரிய சம்மர் சீசன், வின்டர் சீசன் சரியா, மாரிக்காலம், கோடைக்காலம்னு நாம பெரிய அளவுல பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு வெப்பநிலை வித்தியாசம் இருக்காது. பெரிய ஒரு பீச்சில் வெப்பநிலை வித்தியாசம் இருக்காது. ஆனால் சரியா, இங்கிலாந்து நாடுகள் அந்த மாதிரியான நாடுகள்ல பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். அதாவது சில காலங்கள் பனிக்காலமா இருக்கும், சில காலங்கள் சுட்டெரிக்கும் வெயில் காலமா இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு குளிர்காலத்துல நாங்க இந்த ரயில் தண்டவாளத்தை அமைச்சிட்டோம். வெயில் அடிக்கக்குள்ள என்ன நடக்க போகுது? இந்த ரயில் தண்டவாளங்கள் விரிவடைய போகுது. விரிவடையும் போது பெரிய ஒரு வெப்பநிலை வித்தியாசம். நான் என்ன சொல்ல வரேன்னா, குளிர்காலத்துல ரயில் தண்டவாளத்தை தயாரிச்சிருக்கிறோம், வெயில் காலத்துல அதை நாங்க பாவிக்க போறோம். இதன் போது வெப்பநிலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெப்பநிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா இருந்தா அந்த சமயத்துல என்ன நடக்க போகுது சரியா, இது நல்ல ஒரு விரிவுக்கு உட்படும். இதன் போது ரயில் தண்டவாளங்கள் நெளிவுக்கு உள்ளாகும். இதனால சிறிய ரயில் விபத்துகளும் ஆரம்ப காலங்களில். விஞ்ஞானம் அப்படிங்கிறது நேரடியாக திருத்தமாக உருவாக்கப்பட்டதில்லை.
விஞ்ஞானம் பிழைகளை திருத்தி திருத்தி வடிவமைக்கப்பட்டோம். அதை நீங்க தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு கணக்கு செய்றீங்க, பிழையா வந்தா ஃபெடப்பாயிடுறீங்க. அப்படி இருக்க முடியாது. விஞ்ஞானம் அப்படிங்கிறது பிழைகளை திருத்தி திருத்தி தான் டெவலப் ஆகும். அந்த மனநிலைக்கு நாங்க உள்ளாகல, திரும்ப திரும்ப ஒர்க் பண்ண நாங்க ரெடி இல்லைன்னு சொன்னா நாங்க விஞ்ஞானம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கிறதுக்கு பொருத்தமற்றவர்கள். அது எதுவாகவும் இருக்கலாம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் எல்லாத்துக்கும் இது என்ன செய்யும் சொன்னா பொருந்தும். சரி, நான் பழையபடி விஷயத்துக்கு வரேன். அப்ப ரயில் தண்டவாளங்களை முதல்ல என்ன செய்தாங்க? இடைவெளி இல்லாம தயாரிச்சாங்க. என்ன நடந்துச்சு? சில நாடுகள்ல பெரிய ஒரு வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று நிலவும் போது ரயில் தண்டவாளங்கள் நெளிவுக்குட்பட்டுச்சு. இதால சில விபத்துகளும் இடம்பெற்றுச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டா, ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில இடைவெளியை வச்சாங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது ரயில் தண்டவாளத்தை பற்றி. நாங்க படிக்கிறது என்னது? வெப்ப விரிவு. வேற எங்க வெப்ப விரிவை பயன்படுத்துறோம்? உங்களுக்கு தெரியும், நாங்க பயன்படுத்துற அயன் பாக்ஸ் மின்னழுத்தி. அந்த மின்னழுத்தி இப்ப வர மின்னழுத்திகள்ல சரியா நான் சொல்ற விஷயம் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக இலத்திரனியல் சாதனம் ஒன்று தான் பயன்படுத்துறாங்க. முன்ன காலத்துல பயன்படுத்தின நாங்க மின்னழுத்திகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல ஈருலோக சட்டம், ஈருலோக சட்டம் 2 வகையான உலோகங்களால் ஆக்கப்பட்ட சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக அது மின்னழுத்தினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறது வெப்ப விரிவு. அதில் நாங்கள் உதாரணம் பார்க்குறோம். வெப்ப விரிவுக்கு உதாரணம் ஒன்று ரயில் தண்டவாளங்களை பற்றி பேசணும், 2வது மின்னழுத்தியை பற்றி பேசணும். இந்த மாதிரி நிறைய வெப்ப விரிவுக்கு நாங்கள் உதாரணங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். நாங்கள் டைரெக்டாக விஷயத்துக்கு போவோம். எனக்கு உதாரணம் சொன்ன பெருசாக கேட்க போகிறது இல்லை. சரிதானே? இந்த வெப்ப விரிவு பிள்ளைகள், அதாவது திண்ம விரிவுன்னு ஃபர்ஸ்டா நாங்கள் என்ன செய்யணும் பார்க்க போறோம். திண்ம விரிவு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த திண்ம விரிவை நாங்க 3ஆ பிரிப்போம். திண்ம விரிவை நாங்க 3 பகுதிகளாக நாங்க என்ன செய்வோம் பிரிப்போம். இந்த 3 பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இந்த மார்க்கர் இது ஒரு கோல் வடிவத்தில் இருக்கு. கம்பி இதுகள் எல்லாம் இதுகளுடைய பரப்பளவோடு ஒப்பிடும்போது அதிகபட்சமான நீளத்தை கொண்டது. பரப்பளவோடு ஒப்பிடும்போது அதிகபட்சமான நீளத்தை கொண்டது. அதாவது நீளத்துடன் மாத்தி சொன்னா, நீளத்துடன் ஒப்பிடும்போது பரப்பளவு சின்னதா இருக்கிற பொருட்களுக்கு நாங்க கனவிரிவு, அதாவது கனளவு விரிவுன்னு விட்டுருவோம். ஏன்னா ஆரம்ப பரப்பளவு, மாக்கரை உதாரணம் எடுத்துக்கொள்வோமே, இது ஒரு உலோகம் எடுத்துக்கொள்வோமே, இதனுடைய ஆரம்ப பரப்பு சின்னது. ஆகவே இதை வெப்பமேற்றும் போது இது விரிவடையும், யாரும் இல்லைன்னு சொல்லலாது. ஆனால் இந்த விரிவு நீள விரிவோடு ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்கது. இப்போ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, எல்லா திண்மங்களும் முப்பரிமாணமா தான் விரிவடைய போகுது. கம்பி அல்லது கோல் வடிவமானதுகள்ல நாங்க நீள விரிவு மட்டும் கருதுறோம். அதனுடைய பரப்பு விரிவு புறக்கணிக்கத்தக்கது. அப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம் சொன்னா, முதல்ல இதுல நீள விரிவு அப்படின்னு பார்க்க போறோம், கோல் அல்லது கம்பி போன்ற பதார்த்தங்களுக்கு. 2வதா நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சரிதானே, அது எப்படியாப்பட்ட வடிவம்? தட்டு போன்ற வடிவங்கள். அங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தட்டு போன்ற வடிவங்கள்ல அங்க பரப்பளவுக்கு தடிப்பம் இருக்காது. பரப்பளவோடு ஒப்பிடும்போது தடிப்பம் என்ன செய்யத்தக்கது? புறக்கணிக்கத்தக்கது. அந்த மாதிரி இதுகளுக்கு நாங்க பார்க்க போறோம் பரப்பு விரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். பரப்பு விரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அடுத்தது பிள்ளை, நீளத்தோடு ஒப்பிடும்போது பரப்பையோ அல்லது பரப்போடு ஒப்பிடும்போது தடிப்பத்தையோ புறக்கணிக்க முடியாத பொருட்கள். செங்கல் சைஸ்ல இருக்கிற, செங்கல் வடிவத்தில் இருக்கிற ஒரு உலோகம். அந்த மாதிரியான பொருட்களுக்கு எதையும் புறக்கணிக்க முடியாத ஒப்பிட்டு அப்படின்னா நாங்க கனவளவு விரிவு பத்தி அங்க என்ன செய்வோம் சொன்னா நாங்க யோசிப்போம். விளங்கிச்சா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட், அப்ப 3ஆ படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நாங்க கவனிக்க போறது நீள விரிவு அப்படிங்கறத நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கவனிக்க போறோம். விளங்குதா? நீங்க இந்த வீடியோவை பார்த்து படிக்கிற அதே சமயம் உங்களோட கையில கொப்பி இருக்கணும், பேனா இருக்கணும், தேவையான விஷயங்களை நோட் பண்ணி போடுங்க. விளங்கிச்சா? இதுல ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்க விரும்பினா ஸ்டாப் பண்ணலாம், நீங்க விரும்பினா ரன் பண்ணுங்க. விளங்கிச்சா? ஃபார்வர்ட் மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க.
விரும்பின இடத்துல நிப்பாட்டி தேவையான நோட்டை எழுதிட்டு தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு போகலாம். விளங்கிச்சா? அப்போ உங்களுக்கு விலங்கலையா நான் சொன்னது ஒரு தரம் திரும்ப நீங்கள் ரிவைண்ட் பண்ணி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆன்லைனில் எவ்வளவு பிரதிகூலங்கள் இருக்கோ அதை ஒரு பக்கம் தள்ளி விட்டோம், அதால் நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி அது உள்ள அனுகூலத்தை நாங்கள் யூஸ் பண்ணி நல்லா படிக்கத்தான் நாங்கள் பார்க்கணும். விளங்கிச்சு தானே? தடைகளை தெரிஞ்சு நாங்கள் படிக்க பார்க்கணும். ரைட்? சரி, நான் தொடர்ச்சியாக விஷயத்தை கொண்டு போகிறேன். இப்போ என்னுடைய ஐடியா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நீள விரிவை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். விளங்கிச்சு தானே? ரைட். அப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சப்ஹெடிங் ஒன்று போட போகிறோம், நீள விரிவு. ரைட், நீள விரிவு அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்க போகிறோம். அப்போ ஹெடிங் தொடர்ந்து இருக்கட்டும். நாங்கள் வெப்ப விரிவு அப்படிங்கிறத படிக்கிறோம். அதில் திண்ம விரிவுக்கு கீழே நீள விரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நீள விரிவு. சரிதானே? ரைட், காணிச்சு கொள்ளுங்க. இந்த நீள விரிவுகளுக்கு நான் டிரெக்டா என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா சமன்பாடுகளுக்கு தான் போக போறேன். டிரெக்டா சமன்பாடை சொல்லிட்டு சில உதாரணங்களை தட்டி விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். பாருங்க, ஒரு கம்பி. இதுல ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். உலோகம் தான் வெப்பத்துக்கு விரிவடையுமா? உலோகம் மட்டும் இல்லை பிள்ளை, கண்ணாடி விரிவடையும், கான்கிரீட் நம்ப மாட்டீங்க, கான்கிரீட் விரிவடையும். விளங்குதா? இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே விரிவடையும். ஆனா இதுல எல்லா பொருட்களையும் ஒப்பிடும்போது, திண்ம பொருட்கள் எல்லாத்தோடையும் ஒப்பிடும்போது உலோகத்தின் விரிவு ஓரளவுக்கு பெருசு. அதால அதை பத்தி தான் நம்ம கூட கிடைக்கும். அதால ஏற்படுற விளைவுகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப கண்ணாடியும் விரிவடையும், அதால ஏற்படுற விளைவுகள் குறைவு. கான்கிரீட்டும் விரிவடையும், அதால ஏற்படுற விளைவுகள் குறைவு. ரைட்? சரி, நாங்க இப்ப விஷயத்தை யோசிப்போம். இது ஒரு கம்பி போன்ற பதார்த்தம் அல்லது கோல் அப்படின்னு யோசிங்க. இதனுடைய ஆரம்ப நீளம், ஆரம்ப நீளத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஆரம்ப நீளம் L0 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்ப L0 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஆரம்ப நீளத்தை L1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். L1 என்ற எழுத்து உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். L1. சரியா? ரைட். இதை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா θ1 அப்படிங்கிற ஒரு வெப்பநிலையிலிருந்து θ2 அப்படிங்கிற ஒரு வெப்பநிலைக்கு நாங்க சூடாக்க போறோம். 20 பாகைசியில இருந்து 45 பாகைசிக்கு சூடாக்க போறோம்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி சொல்லலாம்? அடுத்த ஸ்டெப்ஸ் யோசிச்சோம்னு சொன்னா θ2 மைனஸ் θ1 இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை. இதை நாங்க பிசிக்ஸ்ல டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். விளங்குதா? அப்ப இங்க வெப்பநிலை வித்தியாசம், வெப்பநிலை வித்தியாசம். வெப்பநிலை வித்தியாசத்தை நாங்க என்ன எடுப்போம் சொன்னா டெல்டா தீட்டா அப்படின்னு எடுப்போம். சரியா? நம்மட பிசிசியன்ஸ், அதாவது பௌதிகவியலாளர்கள் ஏகப்பட்ட பரிசோதனைகளை நடத்தி அதுல இருந்து சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. அதுல முதலாவது முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இதுல ஏற்படுற விரிவு, அதை நான் சொல்றேன் நீள விரிவு. இந்த நீள விரிவை நாங்கள் டெல்டா எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? நான் இந்த இடத்துல எழுதுறது பொருத்தமா இருக்கும். இந்த டெல்டா எல் நேர்விகித சமன் டெல்டா தீட்டா. அதாவது வெப்பநிலை வித்தியாசம் அதிகரிக்க அதிகரிக்க விரிவு அதிகரிச்சு. சரிதானே? அடுத்தது டெல்டா எல், இதை கொஞ்சம் டாக் பண்ணுவோமா? டெல்டா எல் நேர்விகித சமன் டெல்டா தீட்டா. டெல்டா எல் நேர்விகித சமன் ஆரம்ப நீளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப யோசிப்போம் பிள்ளை, 1,2 என்ன ஞாபகம் வருது? முத மெக்கானிக்ஸ் படிச்சது ஞாபகத்துக்கு வருமே. 1,2 டெல்டா எல் நேர்விகித சமன் L1 டெல்டா தீட்டா. விளங்குதா? ரெண்டு நேர்விகித சமன் தொடர்பை சேர்த்திருக்கிறோம். டெல்டா எல் டெல்டா எல் சேர்க்கும் போது டெல்டா எல் தான். நேர்விகித சமனை சேர்க்கும் போது நேர்விகித சமன் தான். இது ரெண்டு மட்டும் என்ன செய்யும்? பெருக்கப்படும். இப்ப நாங்க நேர்விகித சமன் தொடர்பை என்ன செய்ய போறோம்? சமன்பாடா மாத்த போறோம். எப்படி சமன்பாடா மாத்துறது?
ஒரு மாறிலியால பெருக்கிறதனூடாக மாற்றலாம். சரிதானே? ரைட். அப்போ மாறிலியால நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் பெருக்குவோம் பிள்ளைங்க. அதை நான் மேலே எழுதலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இடவசதி கருதி உங்களுக்கு விளங்குமா அப்படிங்கிற டவுட் ஒன்று எனக்கு இருக்கு. ஸோ டெல்டா எல் அதே வசனத்தை அதே வரியை நான் திரும்ப ஒரு தடவை மேலே எழுதிட்டு பிறகு மாறிலியால நான் பெருக்கிறேன். இப்போ மாறிலியால பெருக்கும். ரிப்பீட்டட். இப்போ மாறிலியால பெருக்குனா டெல்டா எல் சமன் ஆல்ஃபா இன்டூ L1 டெல்டா தீட்டா. இதை வாசிக்கிறதுக்கு லேசுக்காக டெல்டா எல் சமன் L1 ஆல்ஃபா டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா போடுவோம். இதுதான் நீள விரிவுக்கான சமன்பாடு. இங்கே நான் புதுசாக ஆல்ஃபான்னு ஒரு அடப்ப நான் வந்திருக்கிறேன். இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டா நீள விரிவு குணகம். இதுக்கு நிறைய பேர் இருக்கு பிள்ளை. முதலாவது பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீள விரிவு குணகம். நீள விரிவு குணகம் அப்படிங்கிறாங்க. ஆல்பா இது பதார்த்தத்தில் தங்கியுள்ளது. இப்ப செப்புன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதுக்கு ஒரு ஆல்பா. அலுமினியத்துக்கு வேறொரு ஆல்பா இருக்கும். அதாவது பதார்த்தம் மாற மாற இந்த ஆல்பா மாறிக்கிட்டே இருக்கும். விளங்குதா? ரைட். நீள விரிவு குணகம் ஆல்பா. இத சில நேரங்கள்ல ஏக பரிமாண விரிகைத்திறன் பேசிக்குவாங்க. ஏக பரிமாண விரிகைத்திறன் அப்படிம்பாங்க. அல்லது சரியா நீள விரிகைத்திறன், நீள விரிவு குணகம்ங்கிறதுக்கு பதிலா நீள விரிகைத்திறன் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ரைட்டா? ரைட். அப்ப இதுதான் முதல்ல நான் சொல்லி கொடுத்த சமன்பாடு. அப்ப இங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் செஞ்சிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். இந்த ஃபைனல் முடிவு இதுதான். இதை கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரிதானே? ரைட். இதெல்லாம் நீங்க எழுதிருப்பீங்க. அடுத்த வீடியோ ஸ்டாப் பண்ணி நீங்க எழுதி கொள்ளலாம். ஸோ நான் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா மூவ் பண்றேன். கவனிங்க பிள்ளைங்க. இதில் அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவையற்ற விஷயங்களை அழிக்கிறேன். ரைட். இப்ப நாங்க நீள விரிவு சம்பந்தமா படிச்சு கடைசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்ப அந்த முடிவை மட்டும் நான் வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம்னு யோசிக்கிறேன். இப்ப நாங்க யோசிக்கிறோம் அந்த கம்பியில இறுதி நீளம். கம்பி இப்படி தானே இருந்துச்சு, அல்லது கோல் இப்படி தானே இருந்துச்சு, அது கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, விரிவடைஞ்சிச்சு. இப்ப இறுதி நீளத்தை பத்தி பேசணும். L2 அப்படின்னு. சரியா? முதல்ல நான் இதை எழுதல, அதனால நீங்க இதை எழுதி கொள்ளணும். L2 இறுதி நீளம். விளங்குதா பேசுறதுன்னா? இறுதி நீளம். இறுதி நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆரம்ப நீளத்தோட விரிவு கூட்டினா இறுதி நீளம். எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? அப்ப ஆகவே நாங்க எழுதலாம் பிள்ளைங்க, L2 சமன் ஆரம்ப நீளம் சக டெல்டா L. நீங்க விரும்பினா L2 சமன் L1 சக L1 ஆல்பா டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லி நீங்க போடணும். சரிதானே? இப்ப நீங்க என்னத்தை பொதுவு எடுக்க போறீங்கன்னு சொன்னா L1 நீங்க பொதுவு எடுக்க போறீங்க. L1 பொதுவு எடுத்தா இங்க உண்டு மிச்சம் சக இங்க ஆல்பா இன்டு டெல்டா தீட்டா. இந்த சமன்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் விஷயத்தை என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். விஷயம் விளங்குதா புள்ளி? சரிதானே? அப்ப சில நேரங்கள் இந்த சமன்பாடை பயன்படுத்தி கணக்கு செய்ய வேண்டி வரும், சில நேரங்கள் இந்த சமன்பாடை பயன்படுத்தி கணக்கு செய்ய வேண்டி வரும். விளங்குதா? அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கு கீழே தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். சரிதானே? அப்ப நான் அடுத்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பயன்படுத்தி வார காமனான ப்ராப்ளம்ஸ் பிசிக்ஸ்ல பிள்ளைகள் புதுசா உருவாக்கலாம். இருந்தாலும் காமன் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கு தானே, பொதுவாகவே வார பிரச்சனைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் 1-2 பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்வோம் சொன்னா மூவ் பண்ணுவோம். ரைட் தானே? ரைட். இப்போ உங்களோட மனசுல இருக்க வேண்டியது இந்த ரெண்டு சமன்பாடுகள் மட்டும்தான். நான் இதை அழிக்கிறேன். அழிச்சிட்டு விஷயத்தை எழுதிட்டு சைட்ல நான் போறேன். சரியா? ரைட். இப்போ நாங்கள் போர்டு கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்குவோம். நாங்கள் வெப்ப விரிவு அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெப்ப விரிவு. இந்த வெப்ப விரிவுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கறது திண்மங்களோட விரிவு. திண்ம விரிவு. அதுல நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நீள விரிவு. ரைட்.
இதுல நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் சொன்னா நீட்சிக்கான தொடர்பை பார்த்துருக்கோம். நீட்சி கோல் அல்லது கம்பியில நீட்சி அதை டெல்டா எல் சமன் L1 ஆல்பா டெல்டா தீட்டா அப்படின்னு பாவிக்கிறோம். சரியா? சில நேரங்கள்ல நீங்க வேற வேற புக்ஸ் அல்லது வேற வேற விஷயங்களை படிக்கும் போது இந்த குறியீடு சில நேரம் மாறிடும். டெல்டா எல்லுக்காக நீட்சி ஈன்னு போடுவாங்க எக்ஸ்டென்ஷன், L1க்காக L0 அப்படின்னு போடுவாங்க, ஆல்பா தீட்டான்னு போடுவாங்க. இது முன்ன இருந்தது. இப்ப இது அழகா எழுதிருக்கிறாங்க, இப்படி மாத்திருக்காங்க, கருத்து புலப்படுறதுக்கும் பொதுமைப்படுத்தியும் எழுதிருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க. பிள்ளை எங்கனையாவது ஒரு இடத்துல இலவ பிசிக்ஸ்ல டெல்டான்னு கண்டா அது மாற்றம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எங்கனையா அது டெல்டா தீட்டான்னு கண்டா அது வெப்பநிலை வித்தியாசம் அப்படின்னு பிள்ளை ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த டெல்டாங்கிறது எங்கெங்க வித்தியாசம் வருதோ அங்க எல்லாம் பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அது உங்க லேசுக்காக. சோ இதுதான் மெயின். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இறுதி நீளத்துக்கான தொடர்பு. இறுதி நீளம் இப்ப நீங்க உங்களோட மனசுலயே சொல்லுவீங்கன்னா ரைட். இறுதி நீளத்துக்கு நாங்க என்ன சொன்னோம்? L2. அது எப்படி? ஆரம்ப நீளம் L1 1 plus alpha delta theta. ரைட். இத சில நேரங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது L theta சமன் L1 into 1 L0 into 1 plus alpha theta ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நீங்க சில உங்களோட அக்காமாட நோட்ஸ் அல்லது பழைய பாஸ் பேப்பர் எடுத்து செய்யக்கூட இந்த குறியீடை பார்த்து டென்ஷன் ஆக தேவையில்லை. இது ஓல்டு, இது நியூ, அவ்வளோதான் வித்தியாசம். இது ரெண்டுலையும் நீங்க குழம்புறீங்களா இருந்தா நீங்க அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது. ரைட்டா? ரைட். ஆகவே இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் ரெண்டையும் சொன்னேன். சரி, இங்க இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வலிமை அதை பத்தி நான் பேச போறேன். இது ரொம்ப வலிமையான ஒரு சமன்பாடு. சரியா? இப்ப நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த L1 இருக்கு தானே, நீங்க ஒரு செப்பு கம்பி 20 பாகைசியில பாக்குறீங்க. 20 பாகைசியில அதுக்கு நீளத்தளம் இருக்கு. அப்ப 20 பாகைசியில் ஆரம்ப நீளம். இதை நீங்க 50 பாகைசிக்கு சூடாக்குறீங்க. அப்ப 20ல இருந்து 50க்கு போயிருக்கு. அப்ப வெப்பநிலை வித்தியாசம் 30. செப்பினுடைய நீள விரிவு குணகத்தை கொண்டாந்து போட்டீங்கன்னா 50 பாகைசியில் நீளம் கிடைக்கும். அப்ப நீங்க ஆரம்ப நிலையத்தை எத்தனை பாகைசியில் எடுத்தீங்க? 20 பாகைசியில் எடுத்து ஒரு விஷயத்தை கொண்டு போனீங்க. இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் வர்றாரு, அவர் அடுத்த நாள் பிராக்டிக்கல் செய்யறாரு. சரியா? அவர் 30 பாகைசியில் இந்த செப்பு கம்பியை பார்க்கிறார். அவர் 30 பாகைசியில் உள்ள நீளத்தை ஆரம்ப நீளம்னு போடுறார். அவருக்கு ஏற்றாற் போல உண்மையான வெப்பநிலை வித்தியாசத்தை போடலாம், இறுதி நீளத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நாங்க எப்ப அந்த கம்பியை பார்க்கிறோமோ அந்த நேரத்துல அந்த வெப்பநிலையில அதன் நீளம் ஆரம்ப நீளம்னு எடுத்து நீங்க கொண்டு போகலாம். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். விளையாச்சா? ரைட்டா? ரைட். இப்படி சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, 0 பாகைசியில் உள்ளது தான் ஆரம்ப நீளம், கொண்டு போகலாம் அந்த 0 பாகைசிக்கு, தேவையில்லாத வேலை. இது சிம்பிள். சரியா? ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துங்க, மாற்றம் என்பது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சு அதான் மாற்றம். இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை. இறுதி வெப்பநிலை பெருசாகவும் ஆரம்ப வெப்பநிலை சின்னதாகவும் இருந்தா நீங்க கழிச்சு எடுக்கும் போது அது பிளஸ்ல வரும். இறுதி வெப்பநிலை சின்னதாகவும் ஆரம்ப வெப்பநிலை பெருசாகவும் இருந்தா வித்தியாசம் மைனஸ்ல வரும். அப்ப நீங்க 1 மைனஸ்னு போடுறதால நீள குறைவு பார்க்கணும். விளங்குதா? அப்ப நீங்க இங்க நீளம் குறைஞ்சாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், நீளம் கூடுனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நாங்க இந்த 2 சமன்பாட்டையும் பிராக்டிஸ் பண்றதுக்கான நம்மளோட நோக்கம் சிம்பிளான கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. முதலாவது கேள்வி சரிதானே? செப்பு கம்பி ஒன்று எடுத்துக்கொள்வோம். செப்பு கம்பி ஒன்றின் 20 பாகை செல்சியஸில் நீளம் 20 பாகை செல்சியஸில் நீளம் 200 சென்டிமீட்டர். சரிதானே? அதன் நீள விரிகை திறன் எழுதத்தானே வேணும் நீங்களும். அதுக்காக தான் நான் எழுத, இல்லாட்டி குறியீட்டு கொண்டு போயிருவேன். நீள விரிகை திறன் வேற எப்படி சொல்லலாம்? ஏக பரிமாண விரிவு குணகம். ஏக பரிமாண விரிகை திறன். ஏகம்னா ஒண்ணு தானே, அதாவது ஒரு பரிமாணம், இரு பரிமாணம், முப்பரிமாணம். இது ஒரு பரிமாணம், ஏக பரிமாணம். பரப்பளவு பத்தி பார்க்கக்குள்ள இரு பரிமாணம், கன அளவு பத்தி பார்க்கக்குள்ள முப்பரிமாணம் பேசுவோம். இப்ப இப்போதைக்கு நீள விரிகை திறன் போடுவோம்.
சரியா, நான் உண்மையான பெருமானம் போடல, நான் கற்பனையில் ஒரு பெருமானம் போடுறேன். 4 தர 10⁻5 பாகை செல்சியஸ் -1, பாகை செல்சியஸ் -1, இதன் அலகு பாகை செல்சியஸ் -1. நீங்க கெல்வின்லையும் போடலாம். கெல்வின் -1 பருமன் மாறாது. இப்ப 4 தர 10⁻5னா கெல்வின்ல போட்டாலும் 4 தர 10⁻5 தான், பாகை செல்சியஸ்ல போட்டாலும் 4 தர 10⁻5 தான். ஏன்னா இங்க மாற்றம் வெப்பநிலை வித்தியாசத்தானே போட போறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கெல்வின் பாகை சி ரெண்டுலயும் மட்டும் வெப்பநிலைகள் வேற வேறையா இருந்தாலும் வித்தியாசத்தின் பருமன் ஒன்னாதான் இருக்கும், கெல்வின்லையும் பாகை செல்சியஸ்லயும் மட்டும். அந்த ஒரு காரணத்தினால தான் இது பாகை செல்சியஸ் -1 போட்டாலும் உங்களுக்கு சரி, கெல்வின் -1 போட்டாலும் சரி, அதை நீல விகிதத்திறன் தந்திருக்கு. ரைட் ஆகும். சரிதானே? கேள்வி ரொம்ப சிம்பிளா கொண்டு போவோம். 70 பாகை சியில் 70 பாகை சியில் விரிவு கமா இறுதி நீளம். ரைட்டா? இங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு யோசிச்சேன். பாருங்க, இதுல பெருமானத்தை நீல விரிகைத்திறன்ல ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நீல விரிகைத்திறன் 10⁻5 அடுக்கு, 10⁻4 அடுக்கு, அந்த மாதிரி பெருமானங்களை தான் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா எடுத்துட்டோம். ரைட், ஓகே. சரியா? முதலாவது விரிகை கண்டுபிடிப்போம். டெல்டா எல் சமன் L1 ஆல்பா டெல்டா தீட்டா. டெல்டா எல் சமன் L1க்காக நீங்க போட போறீங்க, ஆரம்ப நீளம் 200 சென்டிமீட்டர்லயே போடுவோம். ஆல்பாக்காக 4 தர 10⁻5. டெல்டா தீட்டாக்காக வெப்பநிலை வித்தியாசம் இறுதி மைனஸ் ஆரம்பம். நீங்க இப்படி எழுதிட்டு இருக்க தேவையில்லை, ரொம்ப ஸ்பீடா செய்யலாம். இது 2 பெருக்கினா 800 தர 10⁻5, இது 50 வரும். ஏன்னா இதையும் பெருக்கினா 4000 40,000 வரும். சாரி, தர 10⁻5. இது 0 1 2 3 4 5, 10⁻5 0.4 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க விரும்பினா 4 மில்லிமீட்டர் நீச்சி அப்படின்னு. இவ்வளவுதான் உங்கள்கிட்ட ஒர்க். சரிதானே? ரைட்டா? ரைட், இது முடிஞ்சு. அடுத்து நாங்கள் யோசிப்போம் இறுதி நீளத்தை கண்டுபிடிப்போம். சரியா? இப்ப சில பேர் சொல்றீங்க சார் இறுதி நீளத்தை கண்டுபிடிக்க லேஸ் தான் சார், 200.4 சென்டிமீட்டர், 200.4 சென்டிமீட்டர். அதுதான், அதைத்தான் நான் என்ன செய்ய போறேன், சமன்பாடா எழுதியும் சொல்லி காட்ட போறேன். பொறுமை முக்கியம். சரிதானே? கட்டாயம் இதை நீங்க கவனிச்சுதான் ஆகணும். L2 சமன் L1 1 பிளஸ் ஆல்பா டெல்டா தீட்டா. L2 சமன் 200 1 பிளஸ் ஆல்பாக்காக 4 தர 10⁻5. வெப்பநிலை வித்தியாசத்துக்காக நேரடியாக நான் 50 போட்டேன். நான் 70 20 70 20. L2 சமன் 200 1 பிளஸ் இது 2 பேருக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு 200 தர 10⁻5 வரும். நான் பேசுறது தானே? ரைட். இப்போ 200 இந்த சுருக்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது 10⁻5 சொல்லக்கூடிய 200 11 12 13 14 15. இதோட ஒன்று நீங்க கூட்ட போறீங்க. 0.000 வேணும் போட்டுக்கோங்க. இதை நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க. 1.002. அதுக்கு மேல வேணா கிடைக்க தேவையில்லையே. ரைட், ஓகே. பிராக்கெட்ல என்ன அர்த்தம்? பெருக்கல் அர்த்தம். பெருக்கிறோம். 0 0 4 0 0 2 3 தான தலை தசம் குத்துறோம். 200.4 சென்டிமீட்டர். விளங்குதா? ரைட். அப்ப இந்த சமன்பாடு உங்களுக்கு ஈஸியா பாவிக்க தெரியும். அதுக்கடுத்து நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது சிம்பிளான ஒரு கேள்விதான். அதாவது ஆரம்ப நீளம், நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆரம்ப நீளம் L1 4 மீட்டர். சரியா? டெல்டா தீட்டா அதாவது வெப்பநிலை மாற்றம் 100 பாகை செல்சியஸ் -1. நான் விரும்பினா இத 100 பாகை வராதே கெல்வின் -1 எழுதலாம். நான் ரெண்டையும் பழக்கணுங்கிறதுக்காக இதை எழுதுறேன். கமா சரிதானே பிள்ளை? டெல்டா எல் நீச்சி 5 மில்லிமீட்டர் எனில் நீல விரிகைத்திறன் யார்? ஆல்பா. அதை மட்டும் நான் சொற்கள் எழுதுறேன். ஏக பரிமாண விரிகைத்திறன் யார்? ஏக பரிமாண
பரிமாண விரிகை திறன் யாது? நீங்க விரும்பினா வீடியோ இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்களா கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் தானே? ரைட். கவனிங்க, டெல்டா எல் சமம் L1 ஆல்பா டெல்டா தீட்டா. நமக்கு ஏக பரிமாண விரிகை திறன் தானே தேவை. அதை எழுவாயா மாத்திரம் ஆல்பா சமன் டெல்டா எல்லின் கீழ் L1 டெல்டா தீட்டா. ஆல்பா சமன் டெல்டா எல் காவலில் 5 மில்லிமீட்டர் மாட்டினீங்க. நீங்க இதை மீட்டர்ல போட்டா சிக்கல். மீட்டர் மில்லிமீட்டருக்கு மாத்த 1000 அளவு இருக்கும். சென்டிமீட்டருக்கு மாத்த 100 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்த திரும்ப ஒரு 10. டெல்டா தீட்டாக்காக 100 ஆல்பா சமன். என் ஐடியா என்ன தெரியுமா? 5 4 பிரிப்போம். இதை 4 தர 1000 எழுதிட்டு குழப்பமா 5 கீழே 4 தர 1000 தர 100. 5 கீழ் 4 தனியாகவும் தர 1 கீழ் இது ரெண்டையும் பிரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன். 15 விளங்குதா? ரைட். சரி, இந்த 15 மேல கொண்டு போனீங்கன்னா இது 1.25 வரும். தர 10/5 விளங்குதா? இதெல்லாம் நீ சிம்பிளான விஷயம். ஓகே ரைட். சில பேர் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை ஒரே ஸ்டெப்ஸ்ல செய்யணும் பிள்ளை. நீங்க 5 கீழ் 4 யோசிக்கிறீங்க, 1.25 வரும். தர 1 கீழ் 10 1 2 3 4 5 இருக்கதா யோசிப்பீங்க. அதை மேல கொண்டு போனா 15/5 10/5 ரைட்டா? ரைட். நான் இந்த இடத்துல ஒரு பிளவுன்னு விட்டுருக்கேன். என்னன்னு கேட்டா வெப்பநிலை வித்தியாசத்தை நான் கெல்வின் -1 போட இல்லாதே கெல்வின் அப்படின்னு தான் போடணும். சரிதானே? சாரி. ரைட். இதுக்கு தான் என்னென்ன வரும்? பாகை செல்சியஸ் -1 போட்டாலும் சரி போடுவார். கெல்வின் -1 போட்டாலும் சரி போடுவார். விளங்குதா? முதல்ல பாகை செல்சியஸ் -1 ஒரு விஷயம் பார்த்தோம். இப்ப கெல்வின் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். சரிதானே? ரைட். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க ரொம்ப சிம்பிளா செய்து முடிப்பீங்க. சரியா? இப்ப நான் அடுத்த டைப்பான கேள்விக்கு என்ன தெரியுதுன்னா போறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. ரைட். இந்த சமன்பாடுகளோட தொடர்புபடுத்தின விஷயத்தை பார்க்க போறோம். சரிதானே? ஒரு கோளை 200 பாகை செல்சியஸ் ஊடாக 200 பாகை செல்சியஸ் ஊடாக வெப்பமேற்றும் போது கோள் 5% நீட்சி அடைகிறது. இனி என்ன சொல்லுவோம்? ஏக பரிமாண விரிகை திறன், நீள விரிகை திறன், நீள விரிவு குணகம் சொல்லுவேன். நீள விரிவு குணகம் யாது? ரைட். முதல்ல சொன்னதே தான். விருப்பமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? டெல்டா எல் சமன் L1 ஆல்பா டெல்டா தீட்டா. 5% நீட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் சைடில் எழுதி பார்ப்போம். L1 ஆக இருந்தது டெல்டா எல் ஆக 100 ரூபாவாக இருந்த சன்லைட் 5 ரூபாவால் அதிகரித்துள்ளது. உதாரணமா சொல்லுமே, 100 ரூபாயா இருந்த சன்லைட் 105 ரூபாய் ஆகிருச்சு. அப்ப 100 ரூபாவாக இருந்தது 5 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஆகவே 100க்கு அப்படித்தானே போடுவோம். அதே மாதிரி இங்க என்ன வரப்போகுது? L1 ஆக இருந்தது டெல்டா எல் ஆக விரிவடைந்துள்ளது. ஆகவே 100க்கு. ரைட்டா? இதுதான் 5%. அப்ப இந்த விஷயம் விளங்குது தானே? அப்ப இது ஒரு விஷயம். இதை சைட்ல எழுதி பார்த்திருக்கிறோம். இதுவும் ஒரு விஷயம். இப்ப நான் இதரண்டையே வச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன அப்படின்னா L1 இன் மேல் L1 ஆக இருந்தது டெல்டா எல் ஆக விரிவடைந்துள்ளது. ஆகவே 100க்கு வார ஆன்சர் 5%. சரியா? இப்ப இது இந்த 5 இங்க கொண்டாந்துருவீங்க. டெல்டா எல் இன் கீழ் L1. இங்க டெல்டா எல் இன் கீழ் L1 யோசிங்க. இந்த L1 இங்க கொண்டாந்து பிரிச்சா அது ஆல்பா இன்டு டெல்டா தீட்டாக்கு சமம். அப்ப இதுக்கான பிரதியீடா நான் என்ன செய்ய போறேன்? ஆல்பா இன்டு டெல்டா தீட்டாவை போடும். அது 5 இன் கீழ் 100 என்ன செய்யும்? வந்து நிற்கும். ஆல்பா தான் நமக்கு தேவை.
டெல்டா தீட்டாக்காக 200 பாகை செல்சியஸ். வெப்பநிலை வித்தியாசத்தை செல்சியஸ்ல போட்டாலும் கெல்வின்ல போட்டாலும் ஒரே ஆன்சர் தான், 5/100. நான் கொஞ்சம் இங்க எடுக்க வரல. ஆல்பா சமன் கீழே 200 வரும். 5 தர 20,000. ஆல்பா சமன் எப்படி 20,000? 200 100ஆல பெருக்கணும். எப்படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா, அதாவது 5/2 இதை எடுத்துட்டு தர 1/10,000 எழுதலாம். அதாவது 10/4 அடுக்குன்னு எழுதலாம். இது மனசுல செய்ய வேண்டிய விஷயம். 5 2ஆல பிரிச்சா 2.5. 10/4 மேல கொண்டு போனா 10/4. விருப்பம்னா கெல்வின் -1 இல்லாட்டி பாகை செல்சியஸ் -1. நான் பாகை செல்சியஸ் -1 போட்டேன். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்துச்சு. அப்ப சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். அப்ப இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யணும், மூவ் பண்ணுவோம். ரைட். நான் காமனா வளமையா வார பிரச்சனைகள் சிலதை தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தட்டி காட்டிட்டு இருக்கேன். சரிதானே? சரி. அடுத்து கவனிப்பிள்ளை பார்த்தோன்னு சொன்னா இங்க இப்படி ஒரு கேள்வி வளமையா கேட்கறது. ஏ அப்படிங்கிற ஒரு உலோகம் இருக்கு. அதோட்டு நீல விரிகைத்திறன் ஆல்பா ஏ ஒயிட் போர்டு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சில நேரம் கிளியர் இல்லாம இருக்கும். அடுத்து பி அப்படிங்கிற ஒரு உலோகம் இருக்கு. அதோட்டு நீல விரிகைத்திறன் ஆல்பா பி. சரியா? ரைட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனுடைய நீளம் LA, இதனுடைய நீளம் LB. இதை சூடாக்கும் போது, இதை வெப்பப்படுத்தும் போது இதோட்டு விரிகைத்திறன் பெருசாகவும் இதோட்டு விரிகைத்திறன் சின்னதாகவும் இருந்தா இது பெருசா விரிவடையும், இது அந்த அளவுக்கு விரிவடையாது. அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான இந்த வித்தியாசம் அதிகரிக்கும். இதனுடைய விரிவு, அதாவது இதனுடைய விரிவு சின்னதாகவும் இதன் விரிவு பெருசாகவும் இருந்தா இந்த கேப் என்ன செய்யும், குறையும். விளைச்சா பேசுறது. ரைட். இப்ப கண்டிஷன் என்னன்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, வெப்பமேற்றும் போது இதை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்றேன். நீளம் எக்ஸ் மாறிலியாக காணப்பட தொடர்பு ஒன்றை பெறுக. நீங்க ஒரு விஷயத்தை உங்களோட மனசுல நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்விகளை ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன், கருத்து புலப்படுற மாதிரி ஷார்ட்டா தான் சொல்றேன். சரியா? இதுவே நாங்க பேப்பர்ல கேள்வியை பார்க்கல, இதை கொஞ்சம் டீப்பா டீட்டெயிலா அழகா சொல்லியிருக்கோம். ரைட் தானே? ரைட். அந்த அளவுக்கு நாங்கள் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். சரியா? என்ன ஐடியா? இந்த நீளம் மாறாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு நீச்சி அடையுதோ அதே அளவுக்கு இதுவும் நீச்சி அடைஞ்சா சரிதானே? ரைட். ஓகே. இப்படி யோசிப்போம். அண்ணன் ஏ, தம்பி பி. அண்ணனுக்கும் தம்பிக்கும் வளர்ச்சியில் சிறிய போட்டி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள கேப் 40 சென்டிமீட்டர். இவரது வளர்ச்சி அதிகமாகவும் இவரது வளர்ச்சி குறைவாகவும் இருந்தா இவரும் வளருவார், நான் இல்லைன்னு சொல்லல, இவரும் வளருவார். இவரோட வளர்ச்சி அதிகம், இவரோட வளர்ச்சி குறைவு. சரி, உதாரணமாக இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, ஒரு வருஷத்துல தம்பி அண்ணா என்ன செய்துட்டாரு, 50 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டாரு. தம்பி என்ன செய்துட்டாரு, 30 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கிறாரு. சரிதானே? அப்ப இங்க 20 சென்டிமீட்டர் கேப் பண்ண வந்துருச்சா? ஏற்கனவே 40 சென்டிமீட்டர் கேப் பண்ண இருந்துச்சா? இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான உயர வித்தியாசம் ஏற்கனவே 40 இருந்துச்சு. இந்த வளர்ச்சி 10வது நாள் விட வளர்ச்சி 10வது நாள் ஒரு 20 வந்துச்சு, மொத்தம் 60 சென்டிமீட்டர். ரெண்டு பேத்துக்கும் இடையிலான இந்த கேப் மாறக்கூடாதுன்னா இவர் 50 சென்டிமீட்டர் வளர்ந்தா இவர் 50 சென்டிமீட்டர் வளரும். உதாரணமாக இவருடைய ஆரம்ப நீளம் நாங்க சொல்லுவோம் 200 சென்டிமீட்டர், பொருத்தமானது சும்மா சொல்றேன். இவருடைய ஆரம்ப நீளத்தை சொல்லுவோம் நாங்க 160 சென்டிமீட்டர். அப்ப 200ல 160 போனா எவ்வளவு, 40. இவர் 50 வளர்ந்துட்டார். 50 வளர்ந்துட்டா அடுத்த வருஷம் இவருக்கு 250 சென்டிமீட்டர்.
இவர் 50 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டாரு. அப்ப 210 சென்டிமீட்டர். ஏன்னா 160 தானே இருக்கிறாரு. இப்ப வித்தியாசத்தை பாருங்க, பழையபடி 40 சென்டிமீட்டர். அதாவது நான் இங்க உங்களுக்கு விளங்கப்படுத்துறது, இவருடைய வளர்ச்சியும் ஒரே அளவாக இருந்தால் அவர்களுக்கு இடையிலான நீள வித்தியாசம் மாறாது. இதை அப்படியே கொண்டு போயிட்டு மேலே அப்ளை பண்ணுவோம். மேலே அப்ளை பண்ணுவோமா இருந்தா 2 பேரையும் விரிவு சமனா இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா, டெல்டா எல் ஏ இன் விரிவு சமன் டெல்டா எல் பி அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கணும். இதுக்கு விரிவு எழுதுனா LA alpha A delta theta சமன் LB alpha B delta theta. ஒரே வெப்பநிலையோட தானே வெப்பப்படுத்த போறோம். வெட்டுப்பட்டா LA alpha A இது ரெண்டையும் பெருக்கம் LB alpha B எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த மாதிரி ஸ்டைல்ல என்ன செய்யறாங்க சொன்னா வழக்கமா கேள்வி கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் காமனான கேள்வி, யார் கொடுத்தாலுமே ஹீட் படிச்சாக்கள் ஈஸியா செய்யக்கூடிய கேள்விகள். சரிதானே? ரைட். அடுத்து நாங்க அடுத்த டைப்க்கு என்ன செய்வோம் சொன்னா, அடுத்த டைப். சரிதானே? ரைட். அடுத்த டைப் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏ பி அப்படின்னு 2 கோள்கள், நான் 2 கோணம் மட்டும் எடுக்கிறேன். 2 கோள்கள், இரு கோள்கள் உள்ளன. சரியா? இரு கோள்கள் உள்ளன. அவற்றின் நீள விரிகை திறன் alpha A, alpha B. முதலாவது கேள்வி, A, B இன் நீள விரிவு எதிர் வெப்பநிலை வித்தியாச வரைவு. நான் வரைய போறோம். ரெண்டாவது என்ன செய்ய போறோம் சொன்னா, A, B இன் இறுதி நீளம் எதிர் வெப்பநிலை வரைவு. இதை நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா வரைய போறோம். இதையும் வளமையான கேள்வி அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா கேட்கறாங்க. சரிதானே? ரைட். நான் ஒயிட் போர்ட்ல இருந்து வெளியில வாரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம் ஒயிட் போர்ட் கொஞ்சம் இன்னும் கிளியர் ஆகும், அதுக்காகத்தான். ரைட். இப்ப நாங்க பழையபடி விஷயத்துக்கு போவோம். சரிதானே? கீழே இருக்க ஸ்பேஸ் ஒயிட் போர்ட்ல, அந்த ஸ்பேஸை தான் அந்த விஷயத்தை நான் கொண்டு போக போறேன். சரியா? இங்க ஒரு தரவு தரப்படுது, ஆல்பா ஏ பெருசு ஆல்பா பி, ஆல்பா ஏ பெருசு ஆல்பா பி. ரைட்டா? ரைட். நாங்க என்ன செய்வோம் சொன்னா, டெல்டா எல் சமன் L1 இன்டு ஆல்பா இன்டு டெல்டா தீட்டா. சரியா? அப்படிங்கிற சமன்பாடு யோசிப்போம். அவற்றின் நீள விகிதத்தின் ஆல்பா. ரைட். வரைது. இங்க தரவுகள் சிலது. ஒண்ணு இது ஆரம்ப நீளங்கள் சமன். இதெல்லாம் அவங்க தந்த தரவு, நம்மள லேசா கொண்டு போறதுக்காக. இப்ப யோசிங்க, உங்களுக்கு தெரியும் இங்க டெல்டா எல் சமன் L1 ஆல்பாங்கிறது இருக்கு தானே, இது படித்திறனாகவும் இப்படியும் இருக்கும். y சமன் mx கிராஃப். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் எழுதக்குள்ள அந்த ஆன்சர் எப்படி வரும்னா, இங்க வரப்போகுது வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா தீட்டா, இங்க வரப்போகுது டெல்டா எல். நாங்க நீச்சுக்கு தானே கிராஃப் வரையணும். ஆல்பா ஏ பெருசு, ஆல்பா பி சின்னது. அப்ப நாங்க என்ன செய்வோம், முதலாவது ஒரு அளவு வரையும். இது பியா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அச்சின் நேர் திசையுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம் படித்திறனை தரும்.
ரெண்டாவது தெரியும், இந்த கோணம் கூட கூட tan பெருமானம் கூடும், அதாவது படித்திறன் கூடும். சரியா? ரெண்டுக்கும் ஆரம்ப நீளங்கள் சமன். அப்ப L ரெண்டுக்குமே சமன். ஆல்பா ஏ பெருசு, ஆல்பா பி சின்னது. அப்ப L1 × ஆல்பா பின்னு சொல்லக்கூட அந்த பெருமானம் சின்னது, அந்த படித்திறன் சின்னது. அப்ப அதுக்கான கோணம் சின்னதா இருக்கும். அதனால B கீழே வரைஞ்சிருக்கேன். ரெண்டாவது B ஏனா A, ஏன்னா L1 × ஆல்பா ஏன்னு பெருக்கும். அப்ப இந்த பெருமானம் இதை விட பெருசா இருக்கும், படித்திறன் பெருசா இருக்கும். சரியா? உண்மையாலுமே இவங்க இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க, ரிவர்ஸ்ல தான் கொண்டு போயிருக்கிறாங்க கேள்வி. பாஸ் பேப்பர்ல இதை கொடுத்துட்டு ஆல்பா பி ஆல்பா ஏ பத்தி தான் கேட்பாங்க. நான் நார்மலான ப்ரோக்ரஸ்ல போகட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ரைட்டா? ரைட், நாங்கள் ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். என்ன பிள்ளை, ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். இதை நான் அழிக்கிறேன். ரெண்டாவது கேள்விக்கு L2 சமன் L2, இது இதால பிரிச்சா L1 வரும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம், இந்த உறுப்பை இங்கிட்டு எழுதுவோம். அப்ப என்ன வரும்? L1 ஆல்பா × டெல்டா தீட்டா. L1 y சமன் mx சக c. இது படித்திறன், இது வெட்டு துண்டு. இது கிராஃப் வரைஞ்சோம்னு சொன்னா டெல்டா தீட்டாக்கும் L2க்கும் கிராஃப். ரெண்டுக்குமே ஆரம்ப நீளம் சமம். அப்ப வெட்டு துண்டு ஒன்னா தான் இருக்கும். ஆனா ஆல்பா ஏ பெருசு. அப்ப ஆல்பா ஏ × L1 எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப ஏட சாய்வு கொஞ்சம் பெருசா இருக்கணும், பீட சாய்வு கொஞ்சம் குறைவா இருக்கும். இது A, இது B. இன்னொரு கோடன் வரைஞ்சி பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் அச்சுக்கு சமானமா. இது சாய்வு சின்னது. அப்ப இது ஒரு படித்திறன் சின்னது. அப்ப L1 × ஆல்பா ஏ ஆல்பா பி சின்னது. இது கோணம் பெருசு, படித்திறன் பெருசு. L × ஆல்பா பி ஆல்பா ஏ பெருசு. சரிதானே? ரைட், இதான் பிள்ளைகள் உங்களுக்கான கிராஃப். சரியா? சரி, அப்ப இதுதான் இதோட விஷயம். நாங்க இப்ப அடுத்த விஷயத்துக்கு. சரியா? ரைட், இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இப்ப அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்வோம் சொன்னா போவோம். யோசிப்போம். பாருங்க, அடுத்து இந்த அயன் பாக்ஸ் மட்டுமில்ல, நிறைய உபகரணங்கள் ஈருலோக சட்டத்தை யூஸ் பண்றாங்க. ஈருலோக சட்டம், ஈருலோக சட்டத்தை நாங்க என்ன செய்வோம் சொன்னா யோசிப்போம். ரைட், இது A அப்படிங்கிற ஒரு உலோகம். இது Bங்கிற உலோகம். இது நீல விரிகைத்திறன் ஆல்பா A, இது நீல விரிகைத்திறன் ஆல்பா B. உலோகங்கள் A, B ஒருமிக்க தரையப்பட்டுள்ளது. தரையப்பட்டுள்ளதுன்னு சொன்னா ரிவர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஸ்டேப்லர் அடிக்கிற மாதிரி. நீங்க பாத்ரூம் கடைகளுக்கெல்லாம் போகக்குள்ள அந்த ஷோகேஸ் போட்டிருப்பாங்க, ரெண்டு கண்ணாடியை வச்சு அந்த ரெண்டு கண்ணாடி கடையில எல் ஷேப்ல. அதுல இடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆணி மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இப்படி ஒரு பரப்புல இப்படி ஒரு துளை மாதிரி ஒன்று இருக்கும். இதைத்தான் நாங்க ரிவர்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். அப்ப தரையப்பட்டு. சரியா? ஆல்பா ஏ பெருசு, ஆல்பா பி சின்னதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஈருலோக சட்டம். ஈருலோக சட்டம் எழுதுவோமா? ஈருலோக
ஈருலோக சட்டம். இதை சூடாக்கக்குள்ள தனித்தனியே விரிவடைய முடியாது. இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, மேல ஒரு கோல் வச்சிருந்தேன், கீழே ஒரு கோல் வச்சிருந்தேன், ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி விரிவடையும் போது சமனா இருக்கணும். அந்த கேஸ் இல்லை. அங்க ரெண்டு கோலும் ஒன்னோட ஒண்ணு தரையப்படலை. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மார்க்கருக்கு மேல இன்னொரு மார்க்கர் இருக்கிற மாதிரி. விளங்குதா? இப்ப ரெண்டும் ரிவர்ட் பண்ணிருக்கு. நான் பேசின விளங்கிச்சா உங்களுக்கு? ரைட். இப்ப யோசிப்போம், இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. ரெண்டு ஆரம்ப நீளம் சமன். நான் பாருங்க, L2 எழுதுறேன். L2 சமன் L1 into 1 plus alpha into delta theta. ரெண்டு ஆரம்ப நீளம் சமன். ரெண்டும் ஒரே வெப்பநிலையினூடாக வெப்பமேற்றப்பட போகுது. ஆனால் ரெண்டுக்கும் விரிகைத்திறன் வித்தியாசம். இவருக்கு விரிகைத்திறன் பெருசு, ஆகவே கூட விரிவடைவார். இவருக்கு விரிகைத்திறன் சின்னது, இவர் குறைவா விரிவடைவார். இவர் கூட விரிவடைகிறார், இவர் குறைவா விரிவடைகிறார். அப்ப இங்க என்ன நடக்கலாம்? ஒட்டச்சிக்கிட்டு போகணும். ஒட்டச்சிக்கிட்டு விளங்குதா? இந்த ஆணி எல்லாம் உடைஞ்சிக்கிட்டு வரணும். ஆனா அது நடக்காது. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் நடக்கும். இதனுடைய விரிவு குறைவு, இதனுடைய விரிவு அதிகம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று இப்படி இருக்கிறதுக்கு வேறொரு வழி சமைக்கிறாங்க. என்னண்டா, இந்த மாதிரியான ஒரு வளைவை ஏற்படுத்துறாங்க. வில் வளைவு ஒன்று ஏற்படுத்துறாங்க. வில் வளைவு ஒன்று ஏற்படுத்துறாங்க. விளங்குதா? ரைட். LA LB ஆரம்ப நீளமா இருக்காது, இறுதி நீளம். இதுக்கு விரிவு கூட, இதுக்கு விரிவு குறைவு. அப்ப நீங்க அடுத்து எங்கிட்ட கேட்பீங்க, சார் இது வளைவதனூடாக இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு. அதுக்கு பாருங்க, இங்க பாருங்க, ஒரு ஆரைச்சிறை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆரைச்சிறை இந்த வில்லி நீளத்தை இஷ்ணும் கோணத்து தீட்டான்னு எடுப்போம். இது R1 R. இதே கோணத்துல இன்னொரு வில் வரையில கொஞ்சம் தள்ளி இரண்டு ஆரைய R2ன்னு போடுவோம். இது S1ன்னு போடுவோம், இது S2ன்னு போடுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த வில்லின் நீளத்தை S1 நாங்க எழுதலாம். R1 into theta, இது ரேடியன் இருக்கும். இந்த வில்லின் நீளத்தை எழுதலாம் S2 சமன் R2 into theta. ரெண்டுக்கும் கோணம் சமன், மையத்தில் எதிரமைக்கும் கோணம் சமன். ஆரை அதிகரிக்கிறதால இந்த வில்லை விட இந்த வில் பெருசு. அப்ப இதுவும் என்ன செய்யும் சொன்னா, ஒரு வட்ட வில்லை தான் உருவாக்க பார்க்கும் பிள்ளைகள். வட்ட வில்லை தான் உருவாக்க பார்க்கும். LB இதன் ஆரை சின்னது, ஏன்னா இது உட்பகுதியில் இருக்கு. ஆகவே இதனுடைய நீளம் சின்னது. LA இதன் ஆரை பெருசு, ஆகவே இதன் நீளம் பெருசு. ஆல்பா ஏ தானே பெருசு, அப்ப நீளம் பெருசு. ஆல்பா பி சின்னது, இதன் நீளம் சின்னது. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு வில் வடிவத்துக்கு மாற பார்ப்பாங்க. வெப்பம் ஏற்றும். அப்ப வெப்பம் ஏற்றும் போது, இப்ப பாஸ் பேப்பர்ல எப்படி கேள்வி இருக்கு அப்படின்னா, இதை வெப்பம் ஏற்றுக்கிறோம், ஆல்பா ஏ பெருசு, ஆல்பா பி சின்னது, இது எங்கு நோக்கி வளையும் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இதன் நீளம் அதிகரிக்க போகுது, இதன் நீளம் குறைவாக அதிகரிக்கும். ஆகவே இது என்ன செய்யும் சொன்னா, இப்படி விரிவடையும், வளையும், கீழ் நோக்கி வளையும். விளையும் கீழ் நோக்கி வளையும். சரிதானே? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் இருக்கு. இங்க மறுதலை சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டா, கட்டாயமாக மறுதலை சாத்தியமாகும். வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிற மாதிரியே இதை குளிர்த்தும் போது சுருங்கும். இதனை குளிர்த்தும் போது சுருங்கும். இதனுடைய வெப்பநிலையை நாங்க குறைக்கும் போது யார் கூடுதலா விரிவடைஞ்சாவோ அவர் தான் கூடுதலா சுருங்குவார். இன்னொரு விதமா சொன்னா, யார்ட விரிகைத்திறன் சின்னதோ அவர் குறைவாக சுருங்குவார். யார்ட விரிகைத்திறன் பெருசோ அவர் அதிகமாக என்ன செய்வார்னு சொன்னா சுருங்குவார். நான் பேச விளங்குதான் உங்களுக்கு? ரைட். இந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. அப்ப இங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் ஒன்று தரேன். வெப்பநிலைய நாங்க குறைப்பமா இருந்தா இந்த கோள் வடிவத்துக்கு என்ன நடக்கும்? ரைட். அதை பார்த்துட்டு நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரிதானே? சரி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இதனை வெப்பநிலையை குறைக்க போறீங்க. ரைட் தானே? ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, இதை குளிர்த்தினால் என்ன நடக்கும் அப்படின்னு. எது கூடுதலா விரிவடைஞ்சிச்சோ அதுதான் கூடுதலா என்ன செய்யும்? சுருங்கும். அப்ப இது சுருங்க போகுது. ஆகவே இது என்ன செய்யும் சொன்னா, இந்த பக்கமாக வளையும். மேல் பக்கமாக குளிர்த்தினால் மேல் பக்கமாக வளையும். ஏன்? யாருக்கு நீளவிரிகைத்திறன் கூடவோ அவர் தான் கூட சுருங்க பார்ப்பார். வெப்பப்படுத்தினால் கீழ்ப்பக்கமாக வளையும்.
இல்ல இன்னொரு அழகான விஷயம், உங்களுக்கு இதை ரசிச்சு பார்க்க முடியுதா பாருங்க. இயற்கையில ஆண்டவன் எப்படி தயாரிச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவன் படைப்புல வந்து இந்த உலோகங்களை நாங்க கரைஞ்சி நாம ஒரு படைப்பு உருவாக்கிடுவோம். வெப்பப்படுத்தும் போது இது ஒரு வில் வடிவத்தை தானே எடுக்குது. மேக்ஸோட நேரடி டச்சனை கொடுக்குது. இது ஒரு ஆரிச்சிற வடிவத்துக்கு தான் வருது. கட்டாயமாக இது ஒரு வட்ட வில் வடிவத்துக்கு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா வருது. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதனால இதை வச்சுட்டு நாங்க நிறைய தொடர்புகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். விஷயம் விளங்கிச்சா? ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகும் பிள்ளை. ரைட். அப்ப நீல விரிவு சம்பந்தமா காமனா வார கேள்விகள் நாங்க என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். இதுல நான் மிஸ் பண்ணதா யோசிக்கிறது என்னன்னா, இந்த வில் இருக்கு தானே, இந்த வில்லினுடைய ஆரைக்கு ஒரு தொடர்பு என்ன செய்வாங்க சொன்னா எடுப்பாங்க. அதை நான் இங்க எடுக்கிறேன். ஏன்னா அது நம்மளோட சிலபஸ்ல பெருசா சொல்லப்படலை. அப்ப அது உங்களுக்கு கூட லென்த்துக்கு நான் கொண்டு போற மாதிரி இருக்கும். ரைட் தானே? ரைட்டா? தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி இருக்கு, அதை விளங்கப்படுத்தும் போது நான் ஜூம் கிளாஸ்ல அந்த நிர்வகியும் செய்து காட்டுவேன் எக்ஸ்ட்ராவா. இப்ப நீல விரிவு சம்பந்தமா உங்களுக்கு காமனான ஒரு ஐடியா வந்திருக்கும். சரிதானே? ரைட். இப்ப நாங்க அதுக்கு அடுத்து எதுக்கு போக போறோம் அப்படின்னு கேட்டா, பரப்பு விரிவு. பரப்பளவு விரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா போக போறோம். சரிதானே? ரைட். இப்ப நாங்க வெப்ப விரிவு அப்படிங்கிற தலையங்கத்துக்கு கீழே நீல விரிவு வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். அடுத்து இப்ப நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா பரப்பு விரிவு. சரியா? பரப்பளவு விரிவு. ஷார்ட்டா எழுதுனா பரப்பு விரிவுன்னு சொல்லலாம். ரைட். பரப்பு விரிவு பத்தி யோசிப்போம். அழிக்கிறேன். சரிதானே? இங்க வந்து தட்டு மாதிரியான வடிவங்களுக்கு தான் நாங்க பரப்பு விரிவை யோசிப்போம். ஒரு செவ்வக வடிவ பதார்த்தத்தை யோசிப்போம். இதனுடைய ஆரம்ப பரப்பளவை நாங்க E1 அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்க டெல்டா தீட்டாவினூடாக வெப்பநிலை ஏற்றம் செய்யும். அந்த டைம் இது என்ன செய்யும்? விரிவடையும். சரிதானே? இது விரிவடையும். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லா பக்கமும் தான் இது விரிவு நடக்கும். ஏன்னா அதிர்வனால் எல்லா பக்கம் தானே விரிவடையும். இதுதான் விரிவு. நான் களை பண்ணி காட்டி இருக்கிறேன். இதான் பிள்ளை விரிவு. இது A1. இறுதி பரப்பளவை நாங்க A2 அப்படின்னு எடுத்துக்கோம். உள்ளுக்கு நான் A1 ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். மொத்த பரப்பளவு A2. சிம்பிள். நான் நேரடியாக தொடர்பு எழுதலாம்னு யோசிக்கிறேன். அதாவது டெல்டா A பரப்பு விரிவு அவங்க எப்படி சொல்றாங்க சொன்னா, அதாவது A2ல இருந்து A1 கழிச்சு நான் நிறம் தீட்டுனது தான் பரப்பு விரிவு. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, A1 ஆரம்ப பரப்பளவு இன்டு பீட்டா இன்டு டெல்டா தீட்டா. இது என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்துது? டெல்டா எல் சமன் L1 ஆல்பா டெல்டா தீட்டா ஞாபகப்படுத்துதா? இங்கேயும் வெப்பநிலை வித்தியாசம், இங்கேயும் வெப்பநிலை வித்தியாசம். இது நீல விரிகை திறன், இது பரப்பு விரிகை திறன். பீட்டான்றது பிள்ளை பீட்டா, பீட்டான்றது பரப்பு விரிகை திறன். பரப்பு விரிகை திறன் அல்லது பரப்பு விரிவு குணகம். பரப்பு விரிவு குணகம். குணகம். சரிதானே? ரைட்டா? அல்லது இரு பரிமாண, இது குறவு பயன்படுத்துறது, இரு பரிமாண விரிவு குணகம். ரைட். சரிதானே? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். அதால இதை அழிக்கலாம் அப்படிங்கறது எந்த நோக்கமா? சரி. அப்ப சிமிலர் என்ன? இதுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. ஆரம்ப நீளம், ஆரம்ப பரப்பு, நீல விரிவு, பரப்பு விரிவு, வெப்பநிலை வித்தியாசம், வெப்பநிலை வித்தியாசம். இது நீல விரிகை திறன், இது பரப்பு விரிகை திறன். ரைட். அடுத்து இறுதி பரப்பு A2 பத்தி கேட்டா, ஆரம்ப பரப்பு A1 சக பரப்பு விரிவு. ரைட். சரி, டாக் பண்ணிக்கொள்வோமா? A2 சமன் A1 பிளஸ் டெல்டா A. ரைட். A2 சமன் A1 சக A1 பீட்டா டெல்டா தீட்டா. A1 பொதுவா எடுங்க. A1 into 1 plus பீட்டா டெல்டா தீட்டா. அங்க மாதிரி ரெண்டு சமன்பாடு. விரிவுக்கும் அங்க மாதிரி ஒரு தொடர்பு, இறுதி பரப்பளவுக்கும் அங்க மாதிரி ஒரு தொடர்பு.